வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். லைஃப்லயும் சரி சந்தையிலும் சரி ஒரு சூப்பர் ரூல் சொல்ல போறேன். மாற்றம் என்பதை மாறாததுன்னு சொல்லலாம். சில டைம் சென்டிமெண்ட் மாறும், சில டைம் துறையே மாறும், சில டைம் இன்வெஸ்டரோட யுக்தியே மாறும். ஒரு ஸ்மார்ட் யுக்தி என்னன்னா, இந்த பெரிய பிளேயர்கள்லாம் அவங்களுடைய பணத்தை எங்க மூவ் பண்றாங்கன்னு பாக்குறதா. அதாவது FII DII சைலண்டா அவங்களுடைய ஹோல்டிங்ஸை எதுல இன்க்ரீஸ் பண்றாங்க இல்ல ரெடியூஸ் பண்றாங்கன்னு பாக்குறதா. இதை நம்ம ட்ராக் பண்ணனாலே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கோட காணொலியில நம்ம டாப் 3 ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பாட்லைட்ல போன குவார்டர் வந்திருக்கோ அதை பார்க்க போறோம். FII DIIs மேஜர் சேஞ்சஸ் பண்ணிக்காங்க அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ்ல. முதல்ல நம்ம பார்க்க போற நிறுவனம் அசாத் இன்ஜினியரிங். லாஸ்ட் குவார்டர்ல FII ஹோல்டிங் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, DII ஹோல்டிங் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப டீப்பரா அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 1983ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மிட் கேப் நிறுவனம். இவங்க தயாரிப்பு செய்யறாங்க. ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ், டர்பைன்ஸ் இதெல்லாத்தையும் OEM ஓகேங்களா, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சருக்கு சப்ளை பண்றாங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் துறைகள் இருக்கவங்களுக்கு. இன்னைக்கு 1400க்கும் மேற்பட்ட குவாலிஃபைட் பார்ட்ஸ் இந்த நிறுவனம் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. கம்பெனியோட இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ். இந்த வெர்டிகல் அவங்களோட பேக் போன் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 80% ரெவென்யூ H1 FY25ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இதுல ப்ராடக்ட் நியூக்ளியர் பவர் டர்பைன்ஸ், ஹைட்ரஜன் டர்பைன்ஸ் இதெல்லாம் பவர் ஜெனரேஷனுக்கும் மீதி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சப்ளை பண்ற கஸ்டமர்ஸ் 75% ஆஃப் குளோபல் கேஸ் டர்பைன் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளையண்ட் தான். செகண்ட் வெர்டிகல் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். இது 17% அவங்களோட வருவாய்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவங்களோட ப்ராடக்ட் லைன் நீங்க இப்ப பார்க்கலாம். மீதி இருக்கிற வருவாய் எல்லாமே அதர்ஸ் கீழ கிளாஸிஃபை பண்ணப்படுது. கிளையண்ட் லிஸ்ட்ல நிறைய பெரிய பெயர்கள் இருக்கு. லைக் சீமென்ஸ் எனர்ஜி, மிட்சுபிஷி, அதுக்கப்புறம் ஜெனரல் எலக்ட்ரிக். மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ அதாவது 87% வருவாய் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா இவங்களுக்கு வருது. இதுல இருந்து 50% USA அண்ட் ஜப்பான்ல இருந்து வருது. இவங்களோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். Q3 FY25ல ரெவென்யூ 35% அதிகமாயிருக்கு இயர் ஆன் இயர். பிகஸ்ட் டிரைவர் இந்த growthக்கு என்னன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட் முன்னாடி 8.6% கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இப்போ 17%, அதாவது 2.66 growth ஒரு வருஷத்துல பார்த்திருக்காங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன், கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இருந்ததுனாலும் ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் வந்ததுனால இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு கடந்த 2 வருடத்துல. சேம் இந்த டேபிள் எம்பசிஸ் பண்ணுது, அதை பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் மெயின்லி எதுல வந்துச்சுன்னா எம்ப்ளாயி டூல்ஸ் கம்மி பண்ணதுனாலையும் ஜாப் ஒர்க் காஸ்ட் கம்மி பண்ணதுனாலையும். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் 41% growth ரீச் பண்ணிருக்கு, 35% சேல்ஸ் growthலயே ரீச் பண்ணிருக்கு. அது கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட growth அவுட்லுக் என்னன்னு பார்க்கலாம். அசாத் இன்ஜினியரிங்கோட ஆர்டர் புக் வர்த் 4,500 crores, ஆல்மோஸ்ட் 10x கரண்ட் கம்பெனியோட ஆனுவல் ரெவென்யூ வேல்யூவா இருக்கு. எங்களுடைய கிளைண்ட்ஸ்ல பேக்கர் ஹியூக்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா, ஹனிவெல் இந்த மாதிரி நிறுவனங்களும் இருக்கு. சில கிளைண்ட்ஸ் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரி, சீமென்ஸ் இவங்க எல்லாருக்கும் கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணிக்காங்க. 5 years லாஸ்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் டெலிவர் பண்றதுக்காக இந்த நிறுவனம் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம்னு இருக்காங்க. 20,000 square meter பிளான், 10x ஃபேஸ் வைஸ். இதுல இன்டர்நேஷனல் பிளான்ஸ் சவுதி அரேபியா யூனிட்ல வியா பேக்கர் ஹியூக்ஸ் MOU மூலமா பண்ணலாம்னு இருக்காங்க. இந்த நிறுவனம் அவங்களுடைய டாரிஃப் இம்பாக்ட் மினிமலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் குளோபல்ல 30 to 35% மோர் காம்படிட்டிவா இருக்கு. சைனாவை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்கூல்ல வரலாம். February 2025ல 700 crores ரேஸ் பண்ணிருக்காங்க QIP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் அவுட் மூலமா. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா 25% டோட்டல் அசெட்ஸ் ரிசீவபிள்ஸ்ல பிளாக் ஆயிருக்கு. இது ஒரு கன்சர்னா பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. அசாதோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் CCC 401 days இருந்தது மார்ச் 2021ல. இது 840 days அதிகமாயிருக்கு மார்ச் 2024ல. டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன் மெயினா இம்போர்ட்டட் ரா மெட்டீரியல்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்ரூவல்ஸ் தேவை இந்த டிஃபென்ஸ் டபுள் இன்வென்ட்ரி டேஸ்க்காக. சரிங்களா, மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இந்த இஷ்யூ டெம்பரரி, இது சீக்கிரமா டேப்பர் ஆஃப் ஆயிரும். சில ரேஷியோஸ் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 6.38 இருக்கு. அதாவது கம்பெனி இன்ட்ரெஸ்ட் 6.38 times EBIT கவர் பண்றாங்கன்னு அர்த்தம். பட் இது இண்டஸ்ட்ரியோட மீனான 10.73 கூட கம்பேர் பண்ணா லோவரா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE 20% இருக்கு. சரி, இந்த நிறுவனத்துக்கு இருக்கிற ரிஸ்க் எல்லாம் பார்த்துலாம். மொதல் ரிஸ்க் இந்த இண்டஸ்ட்ரியோட குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும். 30 to 48 months ஆகும். இதனாலே அவங்களோட கிளையண்ட் பேஸ் லிமிட்டடா இருக்கு. 3 மார்க்கெட் பிளேயர்ஸ் சேர்ந்து 75% இவங்களோட கேஸ் டர்பைன் பிசினஸ் ரெவென்யூக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ரெண்டாவது, எனர்ஜி செக்மெண்ட்ல growth கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கிறதுனாலும் சப்ளைல பாட்டில் நெக்ஸ் இருக்கிறதாலையும். இந்த செக்மெண்ட் 80% அவங்களோட ரெவென்யூ ஆக்சுவலா கவர் பண்ணுது. அடிஷனலா பாரோயிங்ஸ் 3.5x அதிகமாயிருக்கு இந்த 6 monthsல. ரீசெண்டா IPOக்கு அப்புறமா கம்பெனியோட பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ P/S ரேஷியோ 27.3, மோர் தென் டபுள் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மீடியம் 13க்கும் அதிகமா இருக்கு.
ஹை வேல்யூவேஷன் வந்து இன்வெஸ்ட் ஆன நமக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் வந்து காட்டுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் அதானி வில்மர் அக்ரி பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாசமா டிஐஎஸ் ஸ்டேக் வந்து 9% அதிகமாயிருக்கு, FII ஹோல்டிங் 3% அதிகமாயிருக்கு. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1999 இன்கார்பரேட் பண்ணப்பட்ட இந்த நிறுவனம் AWO ஒரு லீடிங் நேமா இருக்காங்க. எடிபிள் ஆயில், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் FMCG ஐட்டம்ஸ் தயாரிப்பு செய்யறதுல. ஆபரேஷன் வந்து 3 மேஜர் செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. டிலே இல்லாம அதுக்குள்ள போய் பார்த்துடலாம். பிசினஸ் செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எடிபிள் ஆயில், அதுல வந்து ஃபார்ச்சூன், கிங்ஸ் இந்த மாதிரி ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே வருது. அவங்க வந்துட்டு சன்ஃபிளவர், கிரவுண்ட், மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட் மட்டுமே 78% ரெவென்யூ வந்து இந்த நிறுவனத்துக்கு தருது. ரெண்டாவது வந்து செக்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி எசென்ஷியல்ஸ், இது வந்து 12% வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு வருவாய் தருது. இதுல ஓலியோ கெமிக்கல்ஸ், அப்புறம் பர்சனல் கேர் இன்புட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல், இந்த சோப்பு, டிடர்ஜென்ட், காஸ்மெட்டிக்லாம் பண்றதுக்கு. அடுத்த செக்மெண்ட் ஃபுட் அண்ட் FMCG, இதுல வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆன ஃபிளோர், கிராம் ஃபிளோர், பல்சஸ் இதெல்லாம் வரும். இது வந்து 10% ரெவென்யூ இந்த நிறுவனத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. செவரல் ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோல மார்க்கெட் லீடர்ஸா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 எடிபிள் ஆயில் செக்மெண்ட்ல 18% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கேஸ்ட்ரோ எக்ஸ்போர்ட்ஸ்லயும் நம்பர் 1 இருக்காங்க. AWL டிஸ்ட்ரிபியூஷனோட ரீச் பார்க்கலாம். அவங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இடம் இருக்கு. இந்தியாவில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி 250 கிலோமீட்டர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. FY25ல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா AWL வந்து ஆல் டைம் ஹை ரெவென்யூ 24% இயர் ஆன் இயர் growth சொல்லியிருக்காங்க. இந்த ரீசன் வந்து பிராட் வந்து பேஸ்ட் ஆன் வால்யூம் அண்ட் வேல்யூ growthனால தான், ஆயில், FMCG அண்ட் நியூ சேனல்ஸ் மூலமா வந்ததுனால. டீடைலா சொல்லணும்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு இந்த பிராண்டட் சோயா, சன்ஃபிளவர் அண்ட் மஸ்டர்ட் ஆயிலுக்கு. பிளஸ் குயிக் காமர்ஸ் வந்து நல்லாவே வளர்ச்சி வந்து இந்த நிறுவனத்துக்கு காட்டியிருக்கு. Q4ல மட்டும் 113% இயர் ஆன் இயர் வால்யூம் growth பார்த்திருக்காங்க. சவுத் இந்தியா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25%. ரீஜனல் பேக்கேஜிங் பண்ணதுனாலையும் பெட்டரா ரீச் பண்ணதுனாலையும் தான் இது நடந்திருக்கு. எபிட்டா வந்து 119% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். பட் ஒரு கேட்ச் இருக்கு. ஆபரேட்டிங் மார்ஜின்ஸ் வந்து 2%-ல 4% தான் அதிகமாயிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 80% ரெவென்யூ எடிபிள் ஆயில் இருந்து வருது. அந்த இடத்துல மார்க்கெட் ரா மெட்டீரியல் பிரைஸ் வந்து வாலடைலா இருக்கு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா எப்படி இந்த சர்ஜ் வந்து இம்பாக்ட் பண்ணிக்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபுட் அண்ட் FMCG செக்மெண்ட்ல எபிட்டா வந்து நியூட்ரலா இருக்கு. ஏன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல பண்ணதுனால. இந்த ட்ரெண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது வந்து வெறும் 1.9% தான் இருக்கு. growth அவுட்லுக் பார்க்கலாம். AWLக்கு வந்து மேஜரா கெபெக்ஸ் பிளான்ஸ் எதுவும் இல்ல. டீபாட்டில்நெக்கிங் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் வந்து 500 to 600 crores பண்ணணும். அதுதான் மேஜர் பிளான்ஸ். ரீசெண்டா அவங்க GD ஃபுட்ஸ் அக்வயர் பண்ணிருக்காங்க. 400 crore ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 50% பிளஸ் கிராஸ் மார்ஜின் சினர்ஜிக்காக பண்ணிருக்காங்க. பிளாங்கர் பிராண்ட்ஸ், இந்த கிங்ஸ், அதுக்கப்புறம் ஆதார்லாம் வந்துட்டு அக்ரெசிவா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலா இந்த அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல சவுத் இந்தியால. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து டார்கெட்டட் growth 25% வால்யூம் growth அதிகமா இருக்கு இந்த இடத்துல எல்லாம். ரீட்டைல் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணப்படுதுன்னா கவரேஜ் வந்து 50,000 to 60,000 டவுன்ஸ் ஆஃப் FY26ல அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பினான்சியலா கம்பெனியோட லாங் டர்ம் டெப்ட் வந்து நெக்லிஜிபிளா தான் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்டா AWL வந்து இப்ப கேஷ் பாசிட்டிவா இருக்காங்க. இது ஏன் பாசிபிள் பாத்தீங்கன்னா 7x ஜம்ப் அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல வந்ததுனால. சோ பெட்டர் ப்ராஃபிட் ரிப்போர்ட்டிங் இருக்கு, இன்க்ரீஸ் பேபிள்ஸும் இருக்கு. ஹையர் ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட் கூட ROCE வந்து 10%ல இருந்து 21% அதிகமா இருக்கு. சில மேஜர் ரிஸ்க் பார்த்தோம்னா பாம் ஆயில், அப்புறம் எடிபிள் ஆயில் பிரைசஸ்லாம் ஹைலி வாலடைல். எடிபிள் ஆயில் வந்து 80% பிசினஸ் இருக்கிறதுனால இந்தோனேஷியா, மலேசியா பயோடீசல் மேண்டேட்ஸ் ஃபார் B40 வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டி இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குது. ரெண்டாவது, நிறுவனம் வந்துட்டு ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ல இல்ல. சோ இது வந்து நியர் டர்ம் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குவெஸ்டனபிளாவே இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. பிளஸ் மாடர்ன் ட்ரேட்ல இருக்கிற பிரஷர்னால லார்ஜ் பிளேயர்ஸ் ஆன டிமார்ட், ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் வந்ததுனால கன்சாலிடேட்டட் இன்வென்ட்ரி இருக்கு. பிரைவேட் லேபிள் காம்படிஷனும் வந்துட்டு இந்த மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே பிரஷரைஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்த நிறுவனத்தை இப்ப பார்க்கலாம். நம்ம கடைசியா பார்க்க போற நிறுவனம் JB கெமிக்கல்ஸ். மார்ச் 2023ல இருந்து FII ஸ்டேக் கன்சிஸ்டன்டா குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 2025ல இந்த ஸ்டேக் 18% ஆயிருக்கு. DI ஹோல்டிங்கும் 2% லாஸ்ட் குவார்டர் ஜம்ப் ஆயிருக்கு. கம்பெனி பத்தி பார்க்கலாம். 1976ல JB கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவோட லீடிங் ஃபார்மா நிறுவனமா இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட தெரபியூட்டிக் கேட்டகரிஸ்ல இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணி விற்கிறாங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஓன் சப்சிடரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, UAE-ல வச்சிருக்காங்க. Q4 FY25 ரிப்போர்ட் சிம்பிளிஃபைங் ஸ்கேல் படி அவங்களோட 6 பிராண்ட்ஸ் வந்துட்டு டாப் 300 இந்தியா ஃபார்மா மார்க்கெட்ல இருக்காங்க IPM-ல. அப்புறம் டாப் 5 குளோபல் மேனுஃபேக்சரர்ஸா இருக்காங்க. மெடிக்கேட்டட் அண்ட் ஹெர்பல் லோசஞ்சஸ்ல இது ஒரு டைப் ஆஃப் டோசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 4 ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் 58% வந்து வருவாய் வந்து வருதுல இருந்து. எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன்ல 29%, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் CDMO-ல வந்து 11%, APIs அதுல வந்து 2% தான் வருது. ஓகேங்களா? JB ஃபார்மா வந்துட்டு 22nd வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு ரேங்கிங் வந்து இருக்குது. அவங்க வச்சிருக்க
வச்சிருக்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஸ்ட்ராங் மார்க்கெட் ரேங்கிங்ஸுமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா மார்ச் 2025 குவார்டர்ல கம்பெனி வந்துட்டு 12.45% இயர் ஆன் இயர் ரெவென்யூ growth காமிச்சிருக்காங்க. growth மெயினா வந்துட்டு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஒரு CDMO பிசினஸ் ரீபவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். chronic therapies வந்து 18% அதிகமாயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு ஓவரால் மார்க்கெட் growth ஆஃப் 10% விட அது அதிகமாயிருக்கு. ஸோ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்டையர் மார்க்கெட்டே எக்ஸீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் கரண்டா 75% வருவாய் வந்துட்டு எந்த செக்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஃபாஸ்டா மார்க்கெட்ல வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கோ அந்த செக்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஃபாஸ்டா மார்க்கெட்ல இருந்து க்ரோ ஆயிட்டு இருக்கோ அந்த செக்மெண்ட்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. ரெவென்யூ growth இருந்தாலும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துட்டு 26% ஸ்டேபிளா இருந்திருக்கு. மார்ஜின் வந்துட்டு மார்ச் 2021 படி கம்பெனி டார்கெட் எபிட்டா மார்ஜின் வந்துட்டு 29% ரீச் பண்ணலாம்னு இருக்காங்க. growth அவுட்லுக் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்து இந்த CDMO டபுள் பண்ணலாம்னு இருக்காங்க. அதாவது $50 million இருந்து $100 million அடுத்த 4 வருஷத்துல எப்படி பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா கரண்டா இந்த செக்மெண்ட் வந்து 12% ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் பைப்லைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. 4 to 5 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 15 to 18 monthsக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறாங்க. புது CDMO ப்ராடக்ட்ஸ் லைக் லோசென்ஜஸ், த்ரோட் ஸ்ப்ரேஸ், அப்புறம் ORS சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த growth வந்து ஃபியூவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயத்திலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஆப்தமாலஜி போர்ட்ஃபோலியோ. இவங்க வந்து 1 to 2 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம்னு இருக்காங்க ஒவ்வொரு குவார்ட்டரும் இந்த ஆப்தமாலஜியில. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்து லாங் டேர்ம் டெப்ட் ஃப்ரீயா இருக்காங்க. 80% அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு அவங்களோட ரிசர்வ்ஸ் மூலமாவே பேக் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா 1/3 அவங்களோட டோட்டல் அசெட்ஸ் வந்து குட்வில்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸா இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 164 டேஸா இருந்திருக்கு மார்ச் 2021ல. 109 டேஸா மார்ச் 2025ல இருக்கு. இது கூட சேர்ந்து டிக்ரீஸ்ட் இன்வென்டரி டேஸும் இருக்கு. 178 to 147. இம்ப்ரூவ் ப்ராஃபிட்டபிலிட்டி ROC வந்து 22% இருந்து 27% கடந்த 2 வருஷத்துல அதிகமாயிருக்கு. எந்த நிறுவனம் எல்லாரும் ரிஸ்க் இருக்குல்ல அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட DGX பிராண்டட் ஜெனரிக்ஸ் பிசினஸ் வந்துட்டு கவர்மெண்ட் டெண்டர் அதை வந்து டிபெண்டா இருக்கு. ஸோ காம்படிஷன் இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் இம்பாக்ட் ஆகும். ஆர்டரோட வால்யூம்ஸும் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து மேஜர் ரிஸ்க் வந்து வேல்யூஷன் அதிகமா இருக்கு. கம்பெனியோட EV by EBITDA ரேஷியோ 24.3 இருக்கு. ஆண்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா ரேஷியோ வந்துட்டு அபோவ் த இண்டஸ்ட்ரி மீடியன் 16.87 இருக்கு. ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மிஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ரிஸ்க் வந்து கொடுக்கும். ஸோ நண்பர்களே இதுதான் அந்த 3 பங்குகள் FII-யும் DII-யும் மேஜர் மூவ்ஸ் பண்ணிக்காங்க கடந்த குவார்டர்ல. ஸோ நம்ம ராப் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிமைண்டர். இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க, உங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணிருங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய காணொலிகள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.